அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னென்ன பூக்கள், பயங்கள், இலைகள் என்னென்னலாம் நம்ம பிள்ளையாருக்கு வச்சோம்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 21 இலைகள் பார்க்கலாம். முல்லை இலை, அறம் கிடைக்கிறதுக்காக முல்லை இலை. கரிசலாங்கண்ணி, செல்வம். வில்வ இலை, வில்வ இலை ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் நீங்கள் பிள்ளையாருக்கு வைக்கலாம், ரொம்ப விசேஷம். அருகம்புல், அருகம்புல் பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அது எதுக்காகனா மோட்சம் கிடைக்கிறதுக்காக அருகம்புல் இலை. இழந்த இலை, அதாவது அந்த இழந்த பழம், அந்த இலை இழந்த இலை. கல்வி மற்றும் ஞானம் கிடைக்கிறதுக்காக இழந்த பழத்தோட அந்த இலை. ஊமத்தை இலை, ஊமத்தை இலை பெருந்தன்மைக்காக. ஊமத்தை இலை எதுக்காகனா பெருந்தன்மைக்காக. வன்னி மரத்தோட இலை, அந்த வன்னி இலைன்னு சொல்லுவாள்ல, அந்த வன்னி விநாயகர், அந்த வன்னி மரத்தோட இலை வீடு கிடைக்கிறதுக்காக, நமக்கு பெயர், ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்காக. நாயுருவி, முகம் பொலிவு, அதாவது அந்த முகத்தில் அந்த தேஜஸ் கிடைக்கிறதுக்காக இந்த நாயுருவியை பிள்ளையாருக்கு வைக்கலாம். கண்டங்கத்திரி, இந்த கண்டங்கத்திரி இலை மனபலம். மனபலம்னா என்னன்னா நம்ம மனசில் நமக்கு நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை வர்றதுக்காக இது கண்டங்கத்திரி இலை. அதேமாரி நம்மக்கிட்ட தைரியம் இருக்கணும். அது எனக்கான மனபலம் மற்றும் தைரியம், அதுக்காக தான் கண்டங்கத்திரி இலை. அரளி இலை, தடை நீங்குதல். நம்ம எந்த தடையாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு இந்த பூவை, அந்த அரளி இலையை வச்சோம்னா நமக்கு தடையெல்லாம் போயிடுமா. எருக்க இலை, எருக்க இலை, அந்த எருக்கம்பூ இருக்கும்ல, அது பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். அதேமாரி எருக்க இலையும் விசேஷம் தான். அது எதுக்காகனா கருவின் சிசுவிற்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த எருக்க இலை. மருத இலை, வம்சம் விருத்தி ஆகிறதுக்காக அந்த மருத இலை. விஷ்ணு கிராந்தி, அது எதுக்காகனா முன் அறிவு, அதாவது ஷார்ப்னஸ், அந்த ஸ்மார்ட்னு சொல்லுவோம்ல, அது கிடைக்கிறதுக்காக ஷார்ப்னஸ், அதாவது விஷ்ணு கிராந்தி இலை. மாதுளை இலை, இந்த மாதுளை பூவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, மாதுளை பூ, மாதுளை பழம், இந்த பொமக்ரானட், அது அந்த இலை. பெரிய புகழ், நமக்கு புகழ் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த புகழ் கிடைக்கிறதுக்காக மாதுளை இலை பிள்ளையாருக்கு வைக்கணும். தேவதாரு இலை, எதையும் தாங்கும் தைரியம். தேவதாரு இலை எதுக்காகனா நமக்கு என்ன தடை வந்தாலும் அதை தாங்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அதுக்காக தான் அந்த தேவதாரு இலை. அரச மரத்து இலை, உயர் பதவி, அதாவது என்னன்னா நமக்கு இப்போ பெரிய வேலையில் இருந்தாலும் அதுக்கும் மேலே பெரிய வேலைக்கு போகிறதுக்காக இந்த அரச இலை. உயர் பதவி, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக. ஜாதி மல்லி, செல்வம் பெருகும். எதுக்காகனா ஜாதி மல்லி செல்வம் பெருகும். கரிசலாங்கண்ணியும் செல்வம் தான், ஜாதி மல்லியும் செல்வம் தான். தாழம்பூ இலை, இந்த தாழம்பூ இலை தாழம்பூ இலையும் தாழம்பூவும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது விசேஷம் ரொம்ப. அகத்திக்கீரை, கடன் தொல்லை நீங்கும். கடன் இருந்தால் அந்த தொல்லையெல்லாம் நம்ம நீங்கிடுமா. அகத்திக்கீரை பிள்ளையாருக்கு நம்ம வச்சோன்னா. தவமை மற்றும் மறிக்கொழுந்து, தவமை இலை, மறிக்கொழுந்து, இது எதுக்காகனா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு. முல்லை இலை, கரிசலாங்கண்ணி, வில்வ இலை, அருகம்புல், இலந்த இலை, ஊமத்தை இலை, வன்னி மர இலை, நாயுருவி இலை, கண்டங்கத்திரி இலை, அரளி இலை, எருக்க இலை, மருத இலை, விஷ்ணு கிராந்தி இலை, மாதுளை இலை, தேவதாரு இலை, அரச மரத்து இலை, ஜாதி மல்லி, தாழம்பூ இலை, அகத்திக்கீரை, தவமை மற்றும் மறிக்கொழுந்து, தவமை இலை மற்றும் மறிக்கொழுந்து.
ஸோ இதெல்லாம் தான் வந்து 21 இலைகள். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிள்ளையாருக்கு வச்சோன்னா ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு இதெல்லாம் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சோன்னா ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் அடுத்து வந்து நம்ம வந்து 21 பூக்கள் 21 பழங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த 21 இலைகளோட பேப்பரை நான் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் போடுறேன். நன்றி, வணக்கம்.